ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேபி தியா vlogs. நான் உங்க ரியா. இன்னைக்கு நம்ம vlogsல ரொம்ப அமேசிங்கான ஒரு பார்க்க போகிறோம். எல்லாருமே அவங்களுக்கு வீட்டில் பிடிச்ச பெட்ஸை வளர்ப்பீங்க. எங்கள் வீட்டில் ஒரு பெட்ஸ் இருக்கு. உங்களெல்லாம் நீங்களே பார்த்துக்கீங்களா? வாங்க போகலாம். ஈவினிங் வந்து எப்பயுமே இந்த ராபிட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணிடணும். அதுக்கு ரொம்ப பிடிச்சது இது வந்து பப்பாளி இலை. வாங்க அதுக்கு எப்படி சாப்பிடுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு என்ன தெரியுமா? வாங்க சொல்றேன். இது பேர் நியூசிலாந்து ஒயிட். கண்ணு வந்து நல்லா ரெட் கலர்ல இருக்கும். நீங்க நைட் என்ன இருக்குல்ல, லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா கண்ணு செம்ம ரெட்டிஷா தெரியும். ராபிட் இதோடது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது ஏன் நாங்க தனித்தனியா வச்சிருக்கோம், இது மேல இது ஃபீமேல, ரெண்டுத்தையும் ஒன்னா விட்டா ரெண்டுமே சண்டை போட்டுக்கோங்க. அதனால நாங்க ரெண்டு பாக்ஸ், ஒரு இது மேலுக்கு ஒரு இது ஃபீமேலுக்கும் நாங்க வச்சிருக்கோம். நீங்களும் பெட்ஸ் வளர்க்கணும்னா முயல் வளர்க்க ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கடிக்கவும் செய்யாது. உங்களுக்கு முயல் வேணும்னா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு முயல் தரோம், குட்டி போட்டோடனே தரோம். ராபிட் வந்து குழந்தைங்க வளர்க்குறதுக்கு நல்ல ஆப்ஷன். சம்மர் லீவில் குழந்தைங்க நிறைய பேர் ஃபோன் கேட்டு அடம் பிடிப்பாங்க. அவங்க நீங்கள் ஃபோன் அடிக்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னா அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக நீங்கள் ஏதாச்சும் பெட்ஸ் வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா அவங்க நல்லா அது கூடயே விளையாடுறது, சாப்பிட்றது, தூங்குறது எப்பயுமே அது கூடயே தான் இருப்பாங்க. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க ஃபோன் கேட்க மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும், அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப நிம்மதி. உங்களுக்கு ஒரு ஹேபிட் வேணால் கீழே என்னோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தால் அடுத்த ஒரு புது வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். பாய்.